بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தின் நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளால் நாம் இந்த பகுதியிலே குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில், அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். இந்த இலங்கை நாட்டிலே பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்கள் இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். சூபித்துவ சிந்தனையின் அடிப்படையிலே எமது மக்கள் தெரியாமல் வழிகெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போன்று முத்தசிலாக்களுடைய சிந்தனையின் அடிப்படையிலே எமது சகோதரர்கள் சிலர் வழிகேட்டின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்மை காலமாக ஷியாக்களுடைய கெடுபிடிகள் அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்கள் சிலர் அவர்களுடைய சதிவலையிலே சிக்கியிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இவ்வாறு பல்வேறுபட்ட கொள்கை குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹு தஆலா அந்த வழிகேடுகளில் எல்லாம் ஒதுங்கி இருந்து சுன்னாவின் அடிப்படையிலே வாழுகிற ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் என்றால்
அது அல்லாஹு தஆலா எமக்கு செய்த மிக பெரும் அருளாகும். இதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் சஹாபாக்கள் தாபியீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாஹிபு சிர், ரகசிய தோழர் என்று அழைக்கப்பட்ட ஹுதைபத்துல் யமான் என்கிற சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், ஃபித்னாவை பற்றிய ஹதீஸ் இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது அந்த ஹுதைபத்து பின் யமான் என்கிற அந்த சஹாபி சொன்னார், ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே பல்வேறுபட்ட பித்னாக்கள் ஏற்படும். அல்லாஹ் தஆலா அந்த பித்னாக்களை அவன் செய்யக்கூடிய நன்மைகள் மூலமாக, அவன் செய்யக்கூடிய நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் போன்ற காரியங்கள் மூலமாக அழித்து விடுவான் என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் இந்த ஃபித்னாவை கேட்கவில்லை, குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அதை நான் கேட்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கடல் அலைகள் போல் தொடராக வரக்கூடிய ஃபித்னாக்கள், ஒன்றன் பின் ஒன்றாக மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஃபித்னாக்கள், அதை பற்றி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அப்போது ஹுதைபத்து பின் யமான் என்கிற அந்த சஹாபி சொன்னார், அமீருல் மோமினின் அவர்களே, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? பைனக வ பைனஹா பாபன் முகலக், உமர் என்கிற உங்களுக்கும் ஃபித்னாவுக்கும் இடையிலே மூடப்பட்ட ஒரு வாசல் இருக்கிறது, நீங்க பயப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல அது என்று சொன்னார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், அந்த மூடப்பட்ட வாசல் திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். அந்த ஹுதைபத்து பின் யமான் என்கிற அந்த சஹாபி சொன்னார், அந்த வாயில் உடைக்கப்படும் என்று சொன்னார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உனக்கு கேடு உண்டாகட்டும், அந்த வாசல் திறக்கப்பட்டால் எப்பயாவது மூடப்படலாம், உடைக்கப்பட்டால் மூடப்படாது என்று சொல்லிவிட்டு அந்த சபையை விட்டு போய்விட்டார்கள். அவர் சென்றதற்கு பிறகு, அந்த சபை கலைந்ததற்கு பிறகு, அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் ஹுதைபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனியாக சந்தித்து கேட்கிறார்கள், மூடப்பட்ட வாசல் என்று நீங்கள் யாரை சொன்னீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹுதைபத்து பின் யமான் என்கிற அந்த சஹாபி சொன்னார், நான் உமரைத்தான் சொன்னேன் என்று சொன்னார். நீங்கள் சொன்ன அந்த வாயில் உமர் தான் என்பது உமருக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதை அவர் புரிந்து கொண்டார், அவருக்கு அது தெரியும் என்று ஹுதைபத்து பின் யமான் என்கிற அந்த சஹாபி சொன்னார். இந்த உம்மத்திலே ஃபித்னா ஏற்பட போகிறது, தொடர்ச்சியாக ஒன்றன் பின் ஒன்றாக குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஃபித்னா வரும். ஆனால் அந்த ஃபித்னா உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு பிறகு நடக்கும் என்பதை அந்த ஹதீஸ் சொல்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு வாயில், ஒரு வாசல் இருந்து அதை திறந்தால் பிறகு உங்களுக்கு தேவையான நேரம் மூடிக்கொள்ளலாம், இந்த வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். உடைக்கப்படும் என்று சொன்னதின் மூலமாக ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பதை சொல்லி இருந்தார்கள். நான் கொல்லப்படுவேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு கொலைக்கு பிறகு முஸ்லிம் உம்மத்தில் குழப்பம் துவங்கும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. இந்த ஹதீஸை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த குழப்பம் துவங்கினால் முடியாது, அது தொடராக வந்து கொண்டிருக்கும், இடைவெளி வேண்டுமானால் இருக்கலாம், நிரந்தரமாக அதாவது அது நீடித்து இருக்கும். அப்ப முஸ்லிம் உம்மத்தில் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை ஹதீஸ் சொல்கிறது. நாங்க தான் அந்த குழப்பங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இந்த உலகம் சுருட்டி காட்டப்பட்டது, அந்த உலகத்தின் கிழக்கு மேற்கெல்லாம் என்ற உம்மத்து பரவும், என்ற உம்மத்திலே 30 பொய்யர்கள் உருவாகிற வரைக்கும் இந்த உலகம் அழியாது. அந்த 30 பொய்யர்களும் தங்களை நபிமார்கள் என்று வாதிடுவார்கள். அப்ப தங்களை நபிமார்கள் என்று வாதிடக்கூடிய பொய்யர்கள் இந்த உம்மத்தில் உருவாகுவார்கள், அதன் காரணமாக குழப்பங்கள் உருவாகும் என்று சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு மத்தியிலே வாள் வைக்கப்பட்டால் லம் துர்ஃப அபதா, அது ஒரு நாளும் தூக்கப்படாது என்று சொன்னார்கள். அதாவது முஸ்லிம்களுக்குள்ளேயே ஒரு சண்டை ஆரம்பமாகிவிட்டால், முஸ்லிம்கள் தங்களுக்குள் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டால், அதுக்கு பிறகு அந்த வாள் தூக்கப்பட மாட்டேங்குது, தொடர்ந்து முஸ்லிம்களுக்குள் சண்டை நடக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த குழப்பமும்
முஸ்லிம்களுக்குள்ளேயே சண்டை ஏற்படக்கூடிய சூழலும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு ஏற்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் சிலர் சதி செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் ஆவேசம் கொள்கிறார்கள். சில இளைஞர்கள் அதாவது மிதமிஞ்சிய ஆர்வத்திலே செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். குழப்பவாதிகள் சிலர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது இல்லாத சில பொய்களை இட்டு கட்டுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இயல்புடைய செல்வந்தராக இருந்தார்கள். தனது செல்வத்தில் இருந்து தன் குடும்பத்துக்கு கொடுத்தார். அதை கிளப்பி விட்டார்கள். உஸ்மான் அரசாங்க சொத்தெல்லாம் குடும்பத்துக்கு கொடுக்கிறார் என்று கிளப்பி விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியிலே அது ஒரு விரிவான ஆட்சி. சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், பலஸ்தீன், ஜோர்தான் என்று பெரும் நாடுகள் உள்ளடங்கிய ஒரு ஆட்சி. இந்த இவ்வளவு ஆட்சிக்குள்ளும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய குடும்பத்தை சேர்ந்த, குடும்பம்னா நானா தம்பி என்றது கிடையாது, அந்த கிளையை சேர்ந்த 5 நிர்வாகிகள் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய ஆட்சிக்குள் 5 பேர் இருந்தார்கள். அந்த 5 பேரில் ஒரு ஆள் உஸ்மான் ரலியல்லாஹு நியமிக்கப்பட்டவர் கிடையாது, முஆவியா ரலியல்லாஹு அவர்கள். 4 பேர் தான் அவர் நியமித்தவர்கள். அந்த 4 பேரிலும் 4 பேரும் ஒரேடியாக நியமிக்கப்பட்டவர் கிடையாது. ஒருவர் தவறு செய்தார் என்பதற்காக அவரை நீக்கிவிட்டு இன்னொருவரை நியமித்தார்கள். ஆக உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஒரே நேரத்தில் 3 அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாகத்தில் போட்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற போது அவங்கள குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை போட்டதை எடுத்து வைத்து குடும்பத்துக்கு பதவி கொடுக்கிறார், குடும்பத்துக்கு பட்டத்தை கொடுக்கிறார் என்ற பிரச்சனையை கிளப்பி விட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப சொப்டானவர்கள், எந்த பிரச்சனையை மென்மையாக அணுகி பழகியவர்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாலும் சரி, ஏற்றதற்கு பிறகும் சரி, காபிர்கள் கூட அவரை மதித்தார்கள். ஏனென்றால் யாரோடும் பகைத்துக் கொண்டு பழக்கம் இல்லாதவர். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அந்த குழப்பத்துக்கு வந்தவங்களா அவங்கள அழிப்போம் என்று சஹாபாக்கள் சொன்ன போது கூட இல்ல, பள்ளிக்கு கூப்பிடுங்க என்று கூப்பிட்டு விளக்கம் சொன்னார்கள். குடும்ப சொத்தை குடும்பத்துக்கு கொடுத்ததுங்கிற பிரச்சனை சொன்னார்கள். சஹாபாக்களை நான் சாட்சியாக இருக்கிறேன். ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு நான் ஆட்சி பதவியில் இருக்கிற இந்த காலம் வரைக்கும் பைத்துல் மாலில் இருந்து எனக்கென்று எந்த ஊதியத்தை நான் பெற்றதில்லை. ஊதியமே வாங்காம ஜனாதிபதியாக இருந்தவர். நான் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிற போது 700க்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள், குதிரைகள் எனக்கு பொறுப்பாக இருந்தது. இப்போது நான் பயணத்துக்கு பாவிக்கக்கூடிய ஓரிரு வாகனங்களும் 2 ஒட்டகம் மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. இதற்கு இந்த சஹாபாக்கள் சாட்சி என்று சொன்னார்கள். சபையில் இருந்த சஹாபாக்களால் நாங்கள் அதற்கு சாட்சி என்று சொன்னார்கள். அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய செல்வம் குறைந்திருக்கிறதே தவிர கூடவில்லை. இவர்தான் சொன்னதற்கு பிறகு கூட குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பியவர்கள் அதை நினைக்கவில்லை. சின்ன சின்ன மசாயில்களிலே அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. சஹாபாக்களுக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்தது. அது அவர் சொந்த இஜ்திஹாதின் அடிப்படையில் சில முடிவுகளை செய்தார். உதாரணமாக ஜும்மாவுக்கு 2 பாங்கு சொல்வது, மக்கள் பள்ளிக்கு வர லேட்டாகிறாங்க என்பதற்காக தொழுகையினுடைய நேரத்துக்கு முன்னால் ஒரு பாங்கை ஆரம்பித்தார். அது அவர் சுயமாக செய்த ஒரு இஜ்திஹாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக மட்டும் பாங்கு சொல்லவில்லை. நோன்பு காலத்தில் சஹருடைய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக, சுபவுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அறிவிப்பதற்காக ஒரு பாங்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஜும்மாவுடைய நேரத்திலே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜும்மாவுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக, ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு அதானை நாங்கள் சொல்லலாம் என்ற இஜ்திஹாதின் அடிப்படையில் அவங்க ஆரம்பித்தாங்க. இதை சஹாபாக்கள் பலர் விரும்பாவிட்டாலும் எதிர்க்கவில்லை. ஆனால் மார்க்கத்தின் பேரால் குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்த சில இளைஞர்கள் உஸ்மான் நபியோடைய வழியில இல்லாததை உருவாக்கி விட்டார் என்று அதை பிரச்சனையாக்கினாங்க. பயணத்தில் இருக்கிற போது 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக தொழக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் 4ஆகவே அவர் தொழுதிருக்கிறார். சில நியாயங்களின் அடிப்படையில், அவருடைய தரப்பில் சில நியாயங்களின் அடிப்படையிலே உஸ்மான் சுன்னாவுக்கு மாற்றம் செய்து விட்டார் என்று அதை ஒரு பிரச்சனையாக ஆக்கினார்கள். அந்த பிரச்சனைகளை ஆரம்பித்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் உஸ்மான் அவர்களை கொலை செய்கிற நிலைக்கு கொண்டு வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய மென்மை போக்கு என்ன தெரியுமா? அவரை கொல்லுவதற்காக படை திரட்டப்பட்டிருக்கிறது.
அவர் வீட்டுக்குள் இருக்கிறார். சில இளம் சகாபாக்கள் உஸ்மான் அவர்களை பாதுகாப்பதற்காக வாளை ஏந்தி கொண்டு வந்து அவரை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி செய்த போது நீங்க எல்லாம் போங்கன்னு அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் எனக்காக யாரும் ரத்தம் சிந்தக்கூடாது, வாள் வைக்கப்பட்டா உயர்த்தப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த சண்டை நடந்து எனக்காக தொடராக அந்த ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்கிறதுக்காக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் கொல்லப்படுவேன், அது எனக்கு தெரியும், எனக்காக யாரும் சண்டை செய்யக்கூடாது என்று ஆக்கினார்கள். உலகத்தில் எந்த ஒரு ஆட்சியாளனும் அவருடைய ஆட்சிக்கு பங்கம் வந்தால் படையை பயன்படுத்துவான். யார் பங்கம் விளைவிக்கிறார்களோ அவர்களை ஈவிரக்கம் இல்லாமல் கொல்லுவார்கள். ஆனால் உஸ்மான் அவர்கள் மட்டும்தான் ஆட்சிக்கல்ல உயிருக்கே பங்கம் வந்தாலும் எனக்காக யாரும் யாரையும் கொல்லக்கூடாது, எனக்காக யாரும் எங்களுடைய உயிரை விடக்கூடாது என்பதற்காக தனது உயிரை கொடுக்க முன் வந்தார். அவர் ஆட்சியையும் கொடுத்திருப்பார், பிழையான ஒரு வழிகாட்டல் இந்த உம்மத்துக்கு வரக்கூடாது என்பதற்காக ஆட்சியை கொடுக்கவில்லை, உயிரை கொடுக்க முன் வந்தார். ஆட்சியை கொடுத்தால் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு எதிராக ஒரு ஆட்சியாளர் நியமிக்கப்படுகிறாரோ அவருக்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்து 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 ஆட்சியாளர்களை கவிர்க்க பார்ப்பார்கள். அப்போது முஸ்லிம் உம்மத்திலே தொடர்ந்து ஆட்சிக்கு ஏறுவதும் இறங்குவதுதான் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கிளர்ச்சி செய்தால் ஆட்சியை விட்டு கொடுக்கலாம் என்கிறதுக்கு சகாபாக்களுடைய வழியே ஆதாரம் இருக்கிறது என்கிற நிலைப்பாடு வந்துவிடக் கூடாது. எனவே ஆட்சியை கொடுக்கவில்லை, உயிரை கொடுக்க அவர் முன் வந்தார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உஸ்மானுடைய கொலைக்கு பிறகு தொடராக சில பிரச்சனைகள் உருவாகி அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்குள் சண்டை ஏற்படுகிற நிலைமை ஏற்பட்டது. அந்த சண்டை உலகம் அழிகிற வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கும். வேற வேற பெயர்களில் வேற வேற காரணங்களில் நடந்து கொண்டிருக்கும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு. முஸ்லிம்களுக்குள் சண்டை நடக்கும், முஸ்லிம்களுக்குள் கொள்கை குழப்பம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நான் இதுல போய் மாட்டிக்கொள்ளக் கூடாது. என் சக்திக்கு உட்பட்ட வரையில் என்னை சேர்ந்தவர்களை இந்த கொள்கை குழப்பங்களில் வீழ்ந்து விடாமல் நான் பாதுகாக்க வேண்டும். என் சக்திக்கு உட்பட்ட வரையில் நிலைமை வராமல் பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதுல ஒவ்வொரு முஸ்லிமும் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று எங்களுடைய நாட்டிலே இது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் எல்லா வகையான கொள்கை குழப்பங்களும் வந்திருக்கிறது. இந்த கொள்கை குழப்பங்களை எடுத்து கையில் வைத்திருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு அடிப்படையில் நாம் குர்ஆனை சொல்கிறோம், ஹதீஸை சொல்கிறோம் என்ற பெயரில் தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் சிலர் ஹவாரிஜிகளுடைய சிந்தனையிலே பார்க்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களில் சிலர் முஅ்தஸிலாக்களுடைய சிந்தனையிலே பார்க்கிறார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களில் சிலர் ஜஹமியாக்களுடைய சிந்தனையிலே பார்க்கிறார்கள். அந்த சிந்தனையில் இருக்கிற வரைக்கும் அவங்க குர்ஆன் ஹதீஸ் பேரில் ஜஹமியாக்களாக, குர்ஆன் ஹதீஸுடைய பேரில் முஅ்தஸிலாக்களாக, குர்ஆன் ஹதீஸுடைய பேரில் அவங்க ஹவாரிஜிகளாக இருக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் ஹதீஸுடைய பேரில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு பாதுகாப்பு அரண் போட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருகிறார்கள். சஹாபாக்கள் சூழ இருந்து நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டு நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகலையான்னு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால் தொழுதோம், அடுத்த வக்து தொழுகையும் உங்களுக்கு பின்னால் தொழுது விட்டு போகட்டும் என்கிறதுக்காக இருந்து நாங்கள் நல்ல விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், இந்த நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் வானத்துக்கு நியமிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னார்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் உதிர்ந்தால் வானம் அழிந்துவிடும். இதை கண்டுபிடித்து 3 பேர் 3 கோணங்களில் ஆய்வு செய்து இந்த முடிவை வைத்தார்கள். 3 பேர் 3 இடங்களில் இருந்து செய்யப்பட்ட ஆய்வினுடைய முடிவும் ஒன்றாக இருந்தது. அதனால் அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்துக்கு எனது சகாபாக்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் போய்விட்டால்
என் சகாபாக்களுக்கு விதிக்கப்பட்டது வந்துவிடும். இந்த உம்மத்துக்கு சகாபாக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், என் தோழர்கள் போய்விட்டால் இந்த உம்மத்துக்கு விதிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரண் என்னவென்று கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் கவாரிஜிகளுடைய போக்குல புரிந்து கொள்வதா, முத்தஸிலாக்களுடைய போக்குல புரிந்து கொள்வதா, ஜஹமியாக்களுடைய போக்குல புரிந்து கொள்வதா, அல்லது தனித்தனி நபர்கள் சிலர் உருவாகுவார்கள், அவங்களுக்கென்றே ஒரு வே இருக்கும், அவங்க அதுக்கு மேத்த மாதிரி புரிஞ்சுட்டு போவாங்க. உதாரணமாக இந்த ஊர்ல இருந்த அதாவது அப்துல்லா பைல்வானை சொல்லலாம். அவர் குர்ஆனை ஹதீஸை இந்து மதத்தினுடைய அடிப்படையில் நான் அணுகுகிறேன் என்கிற ஒன்றை சொல்லிக் கொண்டு வந்தார். அப்ப அவங்க தனித்தனியா ஒரு ஆளா இருப்பார், அவரோட ஜமா அது தனி ஒரு பெரிய ஒரு குழுவா இருக்காது, தனி ஆளாக இருந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல உருவாக்கிக்குவாங்க. அப்ப அப்படி ஒவ்வொரு தனிநபர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அடிப்படையில் புரிந்து கொள்வதா என்று கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி விளங்கிக் கொண்டார்கள், அதை சஹாபாக்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள், அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் வருகிற போது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எந்த மாதிரியான பிரச்சனைகளில் விடாக்கூடாமல் அதில் அவங்க உறுதியாக நின்றார்கள், எந்த மாதிரியான பிரச்சனையில ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து சென்றார்கள், எந்த மாதிரியான பிரச்சனைக்கு அவர்கள் வாள் தூக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள், எந்த மாதிரியான பிரச்சனையில இணங்கி போகலாம் என்ற முடிவுக்கு வந்தார்கள். என்ன பின்னால பிரச்சனைகள் வரப்போகிறது, பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதுக்கான வழிகாட்டலும் இஸ்லாத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவிக்கப்பட்ட மாணவர்களிடத்தில் இருந்தாக வேண்டும். இந்த கோணத்தில் நாங்கள் மார்க்கத்தை அணுகினால்தான் பாதுகாப்பாக உண்மையிலே குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை கேட்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் விளங்கிக் கொண்டு போகலாம். அவர் அவருடைய அறிவுக்கு ஏற்ப, அவர் அவருடைய தகுதிக்கு ஏற்ப, அவர் அவருடைய சில நேரங்களில் மனோ இச்சை ஆசைக்கு ஏற்ப விளங்கிக் கொண்டு போய்விடலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொள்கையை சொல்லி அதன் அடிப்படையில் சஹாபாக்களை வழி நடத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் அவரை தொடர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உண்மையிலே இந்த குர்ஆனுடைய சுன்னாவினுடைய அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய வழிகாட்டல் தேவையாக இருக்கிறது. ஒருவன் நான் குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன விளங்குதோ அதை பின்பற்றிக் கொண்டால் அவன் குர்ஆன் சுன்னாவுடைய பேரில் தனது கருத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். இதை இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தையிலே சொல்வார்கள், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்விடமிருந்து வந்த அத்தனையும் நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன்னு சொன்னா அல்லாஹ்விடமிருந்து வந்ததை நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ் என்ன அர்த்தத்தில் இந்த வார்த்தையை சொன்னானோ, என்ன அர்த்தத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்தினானோ அந்த அர்த்தத்திலேயே நான் ஈமான் கொள்கிறேன். அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து என்னெல்லாம் வந்துச்சோ, என்னெல்லாம் நபி அவங்க சொன்னாங்களோ அதை அத்தனையும் நான் ஈமான் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ அந்த அர்த்தத்தில் நான் ஈமான் கொள்கிறேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். ஒரு ஆள் ஒரு வார்த்தையை சொல்லலாம், ஆனால் சில நேரம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறையாக இருக்கலாம். சில நேரங்களில் அதாவது அவர் சொன்னதற்கு நேர்மாற்றமான அர்த்தத்தில் கூட அவர் சொல்லலாம். ஒரு வகுப்புக்கு ஆசிரியர் வருகிறார், மாணவர்கள் வகுப்பிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வந்த ஆசிரியர் சொல்றார், நல்லா விளையாடு சொல்றார். நல்லா விளையாடுங்கள் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டா விளையாட ஏவுகிறார் என்பதுதான் அர்த்தம். ஆனா ஆசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரு, அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா விளையாட்டை நீ பண்ணி படிப்புல கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்றாரு என்கிறதான் நோக்கம். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு வார்த்தையை சொல்கிற போது என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை சொன்னார்கள், என்ன அர்த்தத்துக்காக இதை சொன்னார்கள் என்பதை அறிந்துதான் நாம் பின்பற்ற வேண்டும். அதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய பொதுவான விளக்கம் என்ன என்கிற அடிப்படையை புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க என்கிற அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னா சஹாபாக்கள் இதுக்கு என்ன விளக்கம் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த கால அரபு மொழி வழக்கில் இது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது என்பதை வச்சு புரிந்து கொள்ளலாம். மொழி வழக்கு சில நேரம் காலத்துக்கு காலம் மாறலாம். ஒரு காலத்தில் தேவடியார் என்ற வார்த்தை நல்ல அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டது, தேவனுக்கு அடிமை என்ற அர்த்தத்தில். பிறகு அது மோசமான பெண்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தேவடியார் என்றால் தேவனுக்கு அடிமையானவள் என்பதுதான் அர்த்தம். வார்த்தை ஒன்றாக இருக்கலாம். சில நேரம் ஒரு காலத்தில் ஒரு அர்த்தத்தில் இன்னொரு காலத்தில் இன்னொரு அர்த்தத்துக்கு மாறி போகலாம். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன மொழியில பயன்படுத்தப்பட்டதுன்னு பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும்? கவிதைகளை இப்படி பல வழிமுறைகள் இருக்கிறது. எதுவாக சொல்லப்பட்டது என்பதை நாம் புரிய வேண்டும். புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அது இந்த ஊரில் ஏற்பட்டிருக்கிறான். அதாவது நோம்பு என்கிற வார்த்தையை நாங்கள் தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அரபில் சோம் என்று சொல்வார்கள். சுபவிலிருந்து மகரிப் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் உடலுறவு கொள்ளாமல் இருப்பது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெறுறார். அப்போது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், நீங்க மழை வடிகாலத்துல தண்ணி வருது, அந்த தண்ணியை நீங்க குடிங்க. இந்த ஈச்ச மரத்தை நீங்க உச்சுப்புங்க, அதுல இருந்து ஈச்சன் கனிகள் வீழும், அதை நீங்க சாப்பிடுங்க. குழந்தையை பார்த்து சந்தோஷமா இருங்க. யாராவது உங்களை சந்தித்தால் நீங்க சொல்லுங்க, இன்னி சும்துலிர் ரஹ்மானி சௌமா, நான் ரஹ்மானுக்காக நோன்பு பிடித்திருக்கிறேன். பலம் உகல்லிமுல் யௌம இன்சியா, இன்றைக்கு நான் யாரோடையும் பேச மாட்டேன் என்று சொல்லிருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்ப இந்த ஊர்ல அதாவது பைல்வான் சொல்றவாரு இந்த வசனத்தை எப்படி விளக்கத்துக்கு எடுத்துக்கொண்டார்னு சொன்னா, நோன்பு ரெண்டு வகை. ஒன்று காலையிலிருந்து மாலை வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கிற நோன்பு, இன்னொரு நோன்பு இருக்குது அதை தவிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்தவங்க பிடிப்பாங்க. அது என்னன்னு கேட்டா, அவங்க சாப்பிட்டு கொண்டு குடித்து கொண்டு நோன்பு பிடிக்கலாம். அது அந்த சாப்பிட்டு கொண்டு பிடிக்கிற நோன்பு. ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் தஆலா நோன்பு பிடிச்சேன் என்று சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை குடிங்க, ஈச்சப்பழத்தை சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பொய் சொல்ல சொல்லி இருக்க மாட்டான். அப்ப அப்படியான ஒரு நோன்பும் இருக்குது, அது தரீக்கத்துடைய நோன்பு என்கிற பேர்ல அதை சொன்னார். இப்ப சோம் என்கிற வார்த்தை அரபு மொழியில இருக்குதுதான். சோம் என்கிற வார்த்தைக்கு இஸ்லாமிய சட்டத்தினுடைய விளக்கம் வேற, அரபு மொழி அடிப்படையில் விளக்கம் வேற. தடுத்துக் கொள்ளுதல், தவிர்த்து கொள்ளுதல் என்பது அரபு மொழி வழக்கில் உள்ளது. அங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்ன சௌம் என்கிறது தவிர்த்து கொள்ளுதல் என்கிறது சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளக்கூடிய இந்த இபாதத்து கிடையாது, குடிப்பதை தவிர்த்து கொள்ளக்கூடிய இபாதத்து கிடையாது. அங்கு அல்லாஹ் தவிர்த்து கொள்ள சொன்னது பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இது பிரச்சனையான விஷயம், நீங்க பேசி மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதனாலதான் பின்னால பலம் உகல்லிமுல் யௌம இன்சியா, நான் யாரோடு பேச மாட்டேன் என்று சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அவங்களை பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா மடியில இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வச்சான். நீங்க பேசினா கேட்க மாட்டாங்க, நீங்க பேசாதீங்க, நான் புள்ளைய பேச வைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா புள்ளையை பேச வைத்தான். அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்ட போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசவில்லை, புள்ளையை தான் காட்டினாங்க. புள்ளைட்ட எப்படி நாங்க கேட்கிறது என்று சொன்ன போதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த பிள்ளை பேசியது. ஆக அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சோம் என்கிற வார்த்தையை என்ன அர்த்தத்துல பயன்படுத்தினான்? இந்த நாங்க பிடிக்கிற நோன்பு என்கிற அர்த்தத்துல பயன்படுத்தினானா, பேச்சை தவிர்த்து என்கிற அர்த்தத்துல பயன்படுத்தினானா? வார்த்தையை வச்சு கொண்டு வழிகாட்டல்கள், குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல்கள், போதனைகள் அத்தனையும் தவிர்த்து கொண்டு மனோ இச்சைக்கு எப்போ ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டது? அல் குர்ஆனின் தீர்ப்புகள் என்கிற புத்தகத்திலே. அப்ப இப்படியான கொள்கை குழப்பங்களை உருவாக்குவர்கள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆன் சுன்னா என்கிற அந்த செய்தியை நாங்கள் எந்த அடிப்படையில ஃபாலோ பண்ண போகிறோம், எந்த அடிப்படையில நாங்கள் அணுகப் போகிறோம் என்கிற விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான எங்களுக்கு சரியான வழி, சஹாபாக்கள் என்ன ரூட்ல இருந்தாங்களோ, எந்த போக்கில் இருந்தாங்களோ, எந்த அடிப்படையில் இருந்தார்களோ, இதை எந்த முறையில நடைமுறைக்கு கொண்டு வந்தார்களோ அதிலேயே நாங்கள் நிற்போம். அங்கிட்டு இங்கிட்டாக நாங்கள் ஆக மாட்டோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த அதாவது இதுதான் எனது நேரான வழி, இத்தபிஊஹு, இதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல வழிகள் வரும், பின்பற்றாதீர்கள். பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு அது உங்களை தூரமாக்கி விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சோர்களே, இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் எங்களால் ஆய்வுகள் செய்ய முடியாதென்றால், எங்களால் நாங்கள் தேடி தெரிந்து கொள்ள முடியாதென்றால், இந்த அடிப்படையில் யார் மார்க்கத்தை சொல்கிறார்கள், யார் இந்த நிலையில இருந்து கொண்டு மக்களை வழி நடத்துகிறார்கள் என்பதையாவது புரிந்து கொண்டு அவங்களுக்கு பின்னால போறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல் குர்ஆனிலே நரகத்தில் இருக்கக்கூடிய சிலரிடத்திலே கேட்கிற போது அவங்க சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மஉ அவ் குன்னா நாகிலு மா குன்னா மின் அஸ்ஹாபி ஸஈர். நாங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்கிறவர்களாக இருந்திருந்தால், அல்லது சுயமாக குர்ஆன் சுன்னாவை வைத்து விளங்கிக் கொள்வதற்காக சிந்திக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்திருந்தால் இந்த இழிவான நிலைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஒன்று, நீங்களாக ஆய்வு செய்ய முடியுமா என்றால் அதை செய்யுங்கள். இல்லை என்றால் யாரு சரியான வழிமுறையில் இருந்து மக்களை வழி நடத்துகிறார்களோ அவங்க சொல்வதை கேளுங்கள். இது ரெண்டும் உங்களுக்கு நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கான ஒரு வழி. இந்த அடிப்படையிலே குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களுடைய அந்த நெறியில் இருந்து யார் மக்களை வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் தேர்ந்தெடுத்தால் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் நாம் அடிக்கடி இந்த பாதுகாப்புக்காக துஆ செய்ய வேண்டும். உலகத்தில் நாங்கள் சில விஷயங்களை கேட்கறதுக்காக அடிக்கடி துஆ செய்யலாம். உணவை கேட்கறதுக்காக, வசதியை கேட்கறதுக்காக, சுகமில்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக, குழந்தைகளுடைய முன்னேற்றத்துக்காக இதெல்லாம் கேட்க வேண்டியதுதான். ஆனால் குர்ஆன் ஒரு அடிப்படையை சொல்கிறது. அது என்னன்னு கேட்டால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. யா அல்லாஹ், உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை தந்து விடு, மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தந்து விடு, நரகத்தின் வேதனையை விட்டு எங்களை நீ பாதுகாத்து விடு. அப்ப அந்த நரகத்துக்கு போகிற 72 கூட்டங்களில் எங்களை பாதுகாக்கிறதாக இருந்தால் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு நாங்கள் முன்வர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடிப்படையிலே செயல்படுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Allahumma salli ala Muhammad wa ala Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammad wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் முஸ்லிம் உம்மத்தை பற்றி சொல்கிற போது உம்மத்தம் வசதா, நடுநிலையான ஒரு சமுதாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மார்க்கத்தை படிப்பதிலும் அதை செயல்படுத்துவதிலும் புரிந்து கொள்வதிலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நடுநிலைமை தன்மை என்கிறது பேணப்பட வேண்டும். யூதர்களை, கிறிஸ்தவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறி போகாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வரம்பு மீறி செல்கிறவர்கள் அழிந்து போவார்கள், வரம்பு மீறி போகிறவர்கள் அழிந்து போவார்கள், வரம்பு மீறி போகிறவர்கள் அழிந்து போவார்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மார்க்க விஷயத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அளவை விட கூட்டிக் கொண்டு போனாலும் குறைத்துக் கொண்டு போனாலும் அது நடுநிலைமை தன்மையை மீறுவதாக அமையும். நான் ஏற்கனவே சொன்ன இஸ்லாமிய உம்மத்துக்குள் இரத்தத்தை ஓட்டுகிற அந்த குழப்பத்தை உருவாக்கிய ஹவார்ஜிகள் என்கிற ஒரு கூட்டம் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை வரம்பு மீறி ஆர்வப்பட்டு போனார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்து பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த சபையில இருந்த ஒருவன் நபி அவர்களை பார்த்து சொன்னான், யா முஹம்மது இஅதில் ஃபஇன்னக லம் தாதில். முஹம்மதே, நேர்மையாக பங்கு வையுங்கள், நீங்கள் நேர்மையாக பங்கு வைக்கவில்லை என்று சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு சபையில இருந்து கொண்டு அவர் நேர்மையை பத்தி பேசுறார். யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்ட. இதை பார்க்கிறதுக்கு அவர் நீதியை விரும்புகிறவர் மாதிரி தெரியலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், இல்லம் ஆதில் ஃபமையாதில், நான் நேர்மையாக பங்கு வைக்கவில்லை என்றால் வேறு எவன் நேர்மையாக பங்கு வைக்க போகிறான்? வானத்தில் உள்ள அல்லாஹ் என்னை நம்பி வானத்தின் தூது செய்திகளை தருகிற போது இந்த கனிமத்து பொருள் விஷயத்தில் நீங்க என்ன நம்ப கூடாதா என்று கேட்டார்கள்.
பக்கத்தில் இருந்த சகாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் அனுமதி தாருங்கள், இந்த முனாபிக்கினுடைய தலையை கொய்துகிறோம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவனுடைய சந்ததியில் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அழகாக ஓதுவார்கள், ஆனால் அது அவங்களுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது. அவங்களுடைய ஓதல் எல்லாம் வாயோடு தான் இருக்கும், உள்ளத்துக்கு போகாது. அவர்களுடைய தொழுகையை நீங்கள் பார்த்தால் உங்களை நீங்கள் குறைவாக மதிப்பிடுவீர்கள், அவ்வளவு அழகா தொழுவார்கள். அவர்களுடைய நோம்போடு உங்களுடைய நோம்பை ஒப்பிட்டால் அவர்கள் அழகாக பக்குவமாக நோம்பு முடிப்பதாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அம்பை விட்டால் எவ்வளவு வேகமாக வில்லை விட்டு அது பறந்து போகுமோ அது போல இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் வெளியேறி போவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பரம்பரையில அந்த கூட்டத்தில் வந்தவர்கள் தான் கவாரிஜிகள். நல்லா தொழுவாங்க, ரொம்ப பேணுதலா இருப்பாங்க. மார்க்கத்தின் பேரில் பெரிய பாவத்தை செய்தவன் நிரந்தர நரகவாதி என்று அவர்கள் பிரச்சாரம் பண்ணினார்கள். அதனால் அவர்களோடு இருக்கிறவர்கள் பாவம் செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் கரிசனையாக இருந்தார்கள். பொய் சொல்கிறவன் காபீர் என்று சொன்னார்கள். எனவே அவர்கள் பொய் சொல்லக்கூடாது என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க, மார்க்கத்தில் இருந்து காபீரா போனவனை கொல்லலாம், ஆனால் மாற்று மதத்தவர்களை கொல்லலாம் என்று கேட்டால் குர்ஆன்ல மாற்று மதத்தவர்களை கொல்ல சொல்லல என்று சொன்னார்கள். எனவே குழப்பமான சூழ்நிலையிலே வழியிலே யாரையாவது அகப்பட்டா நீ முஸ்லிமா காபீரா என்று கேட்பார்கள். அவன் தன்னை காபீர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டால் பாதுகாப்பு கொடுப்பார்கள். முஸ்லீம் என்று சொன்னால் எங்களை பார்வையில் இவன் முர்த்ததுன்னு அவர்களை கொலை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமை கொல்லுவார்கள், காபீரை விடுவார்கள் என்று சொன்னார்கள். அவங்களுக்கு முஸ்லீமோடு நல்லா இருக்க முடியாது, காபீர்களோடு நல்லா இருப்பாங்க. நேர் மாற்றமான நிலைப்பாட்டுக்கு வந்தார்கள். அவங்கள பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாதி என்று சொன்ன அலிரலில் அவங்கள காபீரா பார்த்தாங்க. அதனாலதான் அலிரலில் அவங்கள கொலை செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அப்ப மார்க்கத்தின் பேரில் ஒரு நாங்க பேர்களா இருக்கிறோம் என்கிற நிலையில இருந்து கொண்டு மற்றவங்களை மட்டம் தட்டி காபீராக பார்க்க ஆரம்பித்தார்கள். இவங்க இஸ்லாத்தின் தான் இருப்பாங்க, இஸ்லாத்தின் பேர்ல தான் இருப்பாங்க, இஸ்லாத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிடுவாங்க. இந்த ஹவாரிஜி சிந்தனை எங்களை அறியாம எங்களுக்குள்ள ஊறலாம். இளைஞர்களை அது ஈர்க்கும், பெரியவங்க சில நேரம் அதுல தப்பிடலாம். ஏண்டா இது உணர்ச்சி வசப்படக்கூடிய கருத்து, உணர்ச்சியை தூண்டக்கூடிய கருத்து. அதனாலதான் உஸ்மான் அவங்களுடைய பேர்ல சொல்லப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்காக எதிர்த்து கிளம்ப வேண்டும் என்று அவர்கள் கிளம்பினார்கள். எனவே உணர்ச்சிக்கு அடிமைப்படக்கூடிய நிலைப்பாடு என்கிறது மார்க்கம் கிடையாது. மார்க்கம் என்கிறது ஆதாரத்தின் அடிப்படையிலே முடிவுகள் செய்யப்பட வேண்டியது, உணர்ச்சிகளின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. அப்ப இளைஞர்கள் சிலர் இதுக்கு பலியாகலாம். இன்று இருக்கக்கூடிய சில அமைப்புகள், ISS போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த ஹவாரிஜி சிந்தனையின் அடிப்படையில் உருவான அமைப்புகள். பார்க்கிற போது எங்களுக்கு ஆர்வம் ஊட்டலாம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா மார்க்கத்துக்கு எதிரானவங்க நினைக்கக்கூடியவங்களை பகிரங்கமாக கொண்டு படுகொலை செய்யறாங்க, எங்களை எதிரிகளை கொள்ளுகிறார்கள், நல்லதா தெரியலாம். ஆனால் இஸ்லாத்தில் இந்த மாதிரியான குழுக்கள் இஸ்லாத்தில் இருந்து கொண்டே இஸ்லாத்தின் பெயரை சொல்லிக் கொண்டே இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு துணை நிற்கிறாங்க. அப்ப இளைஞர்களுக்கு அது ஈர்ப்பா தெரியலாம், மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடுறாங்க, மார்க்கத்துக்காக உசுர கொடுக்கறாங்க. நீ உசுர கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இதை கொடுத்தா அல்லாஹ் வாங்கிக்குவானா? இதை வாங்கிட்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவானா? அதுக்காகத்தான் நான் கொடுக்கிறேனா? இதை நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் தான் முடிவு செய்ய வேண்டும். இதே போன்று சிலர் அமெரிக்கா எதிர்ப்பு கோஷம் என்ற ஒன்றை வைத்துக் கொண்டே இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப அண்மை காலமாக இந்த ஷியாக்களுடைய ஊடுருவல் எல்லா ஊர்களுக்கும் பரவி கொண்டிருக்கிறது. அவருடைய மதரசாக்களை ஓதியவர்கள் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சிலரை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பல்கலைக்கழகங்கள் உருவாகி இருக்கிறது. சில நேரங்களிலே இலங்கையிலே ஏனைய எந்த அமைப்புக்கும் பல்கலைக்கழகம் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட. ஆனால் ஷியாக்கள் தங்களுக்கு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கொண்டார்கள். தங்களுக்கென்று அரபு ஆண்கள் பெண்கள் மதரசாக்களை உருவாக்கி கொண்டார்கள். தங்களுக்கென்று சில கல்விமான்களை அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள். இப்ப அவர்கள் ஊடாக ஊடுருவல் நடக்கிறது. எனவே இந்த ஊடுருவல் இந்தியர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. இதே போன்று காதியானிகள் போன்று காவிர்கள் என்று உலக அளவில் தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள், இவர்களுடைய பிரச்சாரங்கள் இப்போது அண்மை காலமாக முடக்கப்பட்டிருந்தாலும் பலியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சீதனம் போன்ற கொடுமையின் காரணமாக ஒரு காதியானியோ ஷியாவோ ஒரு குடும்பத்தில் பெண்ணெடுத்து அந்த குடும்பத்தை சீரழிக்க நினைத்தால் லேசாக சீரழிக்கலாம்.
கைக்கூலி வாங்காமல் திருமணம் முடிக்க போகிறேன் சொன்னா கொள்கை பார்த்து தான் இங்க பொண்ணு கொடுப்பாங்களா? பெண்ணை கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு அவனுடைய கொள்கைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. எனவே பல ரூபங்களில் வழிகேடு எங்களை நோக்கி வரலாம். வழிகேடர்கள் வலைகளை விதிக்கலாம். இந்த மார்க்கத்தை நாம் இழந்துவிடக் கூடாது, உண்மையான சத்தியமான கொள்கையை நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற விஷயத்தில் நாம் குறிப்பாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸினுடைய பேரில் பகுத்தறிவுவாதம் செய்து குர்ஆனுடைய வசனங்களை திரித்து பொருள் சொல்லக்கூடிய சூழ்நிலை, ஹதீஸ்களை நேரடியாகவே நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை, கடந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் ஹதீஸ்களுக்காக செய்த சேவைகளை எல்லாம் குப்பையில போடுற மாதிரியான விமர்சன வழிமுறைகள், அவங்க எல்லாமே மார்க்கத்தை பற்றி எந்த அடிப்படையும் தெரியாமல் செயல்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஹதீஸ்களை விமர்சனம் செய்யக்கூடிய வழிமுறை இன்றைக்கு தௌஹீதின் பேரிலே ஊடுருவி இருக்கிறது. அப்ப இவங்க குர்ஆன் சுன்னாவை பேசினாலும் முத்தஸிலாக்களுடைய அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, முத்தஸிலாக்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் என்ன தெரியுமா? அஹ்லுத் தௌஹீத், தௌஹீத்வாதிகள் என்றதா அவங்க தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் சரியா அல்லாஹ்வை நம்புறோம், உங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ்வே மனிதனை தவறு செய்ய நிர்பந்தித்து விட்டு கலாக்கதிரை நியமித்து விட்டு அவன் தவறு செஞ்சா தண்டனை கொடுக்கிறான், இது ஏற்றுக்கொள்ள முடியாது. கலாக்கதிரை இதை சொல்லி நிராகரிச்சாங்க. அல்லாஹ் நீதமானவன், நல்ல வார்த்தையை சொல்லி தீய கொள்கையை சொன்னாங்க. அல்லாஹ் நீதமானவன், எனவே இப்படி கலாக்கதிரை எழுதிவிட்டு உங்களை தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் நீதமானவன் என்கிறது நல்ல வார்த்தை, அதை சொல்லி கலாக்கதிரை நிராகரிச்சதுங்கிறது வழிகேடு. அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான், நல்ல பெயர்களை சூடிக் கொண்டுதான் வழிகேடுகள் மக்களிடத்தில் வரும். அப்ப குர்ஆன் சுன்னாவுடைய பேரிலேயே இந்த முத்தஸிலாக்களுடைய சிந்தனை பரப்பப்படுகிறது. சில நேரங்களிலே அவர்களிடத்தில் பார்க்கப்படக்கூடிய ஈர்க்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள், கேள்வி பதில் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க, இரத்த தானம் கொடுக்கறாங்க, டெங்கு ஒழிப்பு செய்யறாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கிற போது ஈர்ப்பு ஒன்று ஏற்படுகிறது. யாருக்கு என்றால் ஆதாரத்தின் அடிப்படையில் மார்க்கத்தை பார்க்காமல் உணர்ச்சியின் அடிப்படையில் மார்க்கத்தை பார்க்கிற போது அந்த ஈர்ப்பின் காரணமாக வழிகேட்டில் சிலர் போய் வீழ்ந்து விடுகிறார்கள். சில நேரம் சிலருக்கு ஒரு ஆசை இருக்கலாம், என்னை பத்தி 4 பேர் பேச வேண்டும், என்னை பத்தி ஊருக்குள்ள 4 பேர் கலைக்க வேண்டும். அப்ப புதுசா ஒரு கொள்கை வந்தா அதுல இணைச்சு கொள்றது, அப்பதான் என்னை பத்தி ஊர்ல பேசுவாங்க. கண்ணியத்துக்குரிய இதெல்லாம் எங்களை நாங்களே அடித்துக் கொள்வதாக இருக்கும். இந்த கொள்கையில இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டவங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம், வளர்ந்துட்டு போறாங்களே, அப்படி ஆகிறாங்களே, இப்படி ஆகிறாங்களேன்னு சொல்லி. எவ்வளவுதான் வளர்ந்து போனாலும் தவறான அடிப்படையிலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கைகள் காலத்துக்கு சரிஞ்சு போகும். இந்த கோட்டைகள் சரியான பவுண்டேஷனில் கட்டப்படல, சிறஞ்சு போகும். இந்த ஊர்லேயே நிர்மாணிக்கப்பட்டு பெரும் பெரும் கோடீஸ்வரர்களால் வழிநடத்தப்பட்ட வஹ்தத்துல் வுஜூத் எல்லாம் அல்லாஹ் என்ற கொள்கை சிறஞ்சு போனதை நீங்க உங்களை கண்ணால பார்த்திருக்கிறீங்க. அவங்களுக்கு மாற்று மதத்தவர்களுடைய உதவி இருந்தது, பல பணக்கார செல்வந்தர்களுடைய அதாவது பண உதவி இருந்தது, கடவுளாக மதிக்கக்கூடிய அளவுக்கு பக்தர்கள் இருந்தார்கள். ஆனா சிறஞ்சு போச்சுது. எனவே இந்த ஒரு அடிப்படையை புரிந்துள்ளங்க. எவ்வளவுதான் வளர்வது போல நினைத்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய ஃபித்னா நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வோம், முடிந்தவரை அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு பிரச்சாரம் செய்வோம். இந்த வளர்ச்சியை பார்த்து ஏமாறுற நிலைப்பாடு நம்மகிட்ட வரக்கூடாது. சில வளர்ச்சிகளை பார்த்து, சிலர் போடுகிற ஆட்டங்களை பார்த்து தோய்ந்து போகிற மனநிலை எங்கிட்ட வந்துடக்கூடாது. நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம் என்றால், சரியான வழியில் இருக்கிறோம் என்றால், அசத்தியம் எவ்வளவு வளர்ந்தாலும் அதனால் சத்தியம் அழியாது, சத்தியம் நிலையா இருக்கும். சத்தியத்துக்கு சில தடங்கல்கள் வரும், சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், முட்டுக்கட்டைகள் வரும், ஆனா அழிவு வராது. எனவே இதுல நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சரியான குர்ஆன் சுன்னாவை சஹாபாத்துடைய வழியில் நின்று நாங்கள் பின்பற்றி அணுகி போகிற போது அதுல நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், மனம் தளரக்கூடாது. இதுல இருந்து உலகத்தின் சில கவர்ச்சிகளுக்காக அல்லது சில ஈர்ப்புகளுக்காக தடமாறி போகிற ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தில் நாம் தெளிவாக இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை அப்படியே பின்பற்றுவதற்கும், அசத்தியத்தை அசத்தியமாக அறிந்து கொள்வதற்கும், அதை விட்டு முற்றுமுழுதாக விலகிக் கொள்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.